அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை அன்று வேறு யாரும் இல்லை. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட வார்த்தையாகவும், வழிகாட்டுதலே சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்றும் கூறி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அதற்கு முன்னர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல எனக்கு இந்த உலமாக்கல், ஆலிம்கள் இவங்களோடைய ஒரு தொடர்பில் இருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்து நான் மிகப்பெரிய ரஹ்மத்தாக பார்க்குறேன். இந்த ஆமீர கலீமி உலமா அரபிக் கல்லூரியில் அந்த அந்த அலுமினி அன்வாருல் சங்கம் நடத்தக்கூடிய இந்த 75வது குடியரசு தின விழாவில் என்னை வரவேற்றமைக்கு உளமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் ஒற்றை கருத்து இருக்குது. அந்த ஒற்றை கருத்து என்னன்னா, நம்ம சகோதரர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அடியார்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மாணவர்களா, அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட உம்மத்தா, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்களோட பொது வாழ்க்கையிலையும் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த நாட்டோடைய விஷயங்கள்லையும் பங்களிக்கக்கூடிய சதக்குல் ஜாரியாவாக ஆகக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக வர வேண்டும் சொல்லி அவங்க இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சகோதரர்களை பார்க்குறது. ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கொடுப்பன். இது ஆங்கிலத்தில் பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்க. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொன்மொழிகளில் ஞானத்தை அல்லாஹ் கற்றுத்தரான். அந்த ஞானத்தை கற்றுத்தரது நம்ம இஸ்லாமிய வரலாறுல பார்த்தீங்கன்னா, எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வோட மேலான சாந்தியும் சமனா அவங்க மீது இருக்கட்டும், இல்லை அல்லாஹ்வோட நேசர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயிற்சி கொடுத்து தான் பொது வாழ்க்கையை கொண்டு போகணும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட சுன்னத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் நபிமாராக இருக்கும்போதே அவருக்கு ஒரு குருமாரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஸோ முதல்ல நம்ம மாணவர்கள், உங்களோட வயசு, உங்களுடைய அனுபவம், நீங்கள் இந்த கல்லூரியில் படிக்கும்போது ஆசிரியர்களை அல்லாஹ் உங்கள் புறத்தில் அனுப்புகிறான், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிடைக்கப்பட்டதுக்கு நீங்கள் அல்லாஹ்க்கு ஷுக்ர் பண்ணணும். இதை ஒரு உத்வேகமாக முதல்ல எடுத்துக்கணும். இப்போ எங்களெல்லாம் அவங்க கூப்பிட்டு ஒரு சொற்பொழிவு ஆற்றுங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் இல்லத்தோட அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. அவங்க என்ன மாதிரி சமுதாயத்துக்கு போகிறாங்க, அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கணும், அவங்களுக்கு மார்க்க கல்வியை நாங்கள் போதிக்கிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு உலக விஷயங்களை சொல்லித்தரோம். பட் அவன் ஒரு முஸ்லீமா, ஆனால் முஸ்லீமா அல்லாவோட சொல்லுக்கும் இல்லை அல்லாவோட வேதத்துக்கும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு அடியான். A person who submits to the plan and will of Allah is called a Muslim. ஒரு முஸ்லீமாக அவங்க வாழணும், முஸ்லீமாக மரணிக்கணும்னா அவங்க கல்வி தளத்தில், அவங்க சிந்தனை இடத்துல அவங்க ஒரு நல்ல மனிதனாக வரணும்னா எப்படி வரணுன்றது தான் இந்த கல்லூரிகள்லாம் நடத்தப்படுகிறது. ட்ரஸ்ட்டு மூலம் நடத்துகிறாங்க. இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ என்னோடய பேச்சை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஸ்தாது யாருன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்லேருந்து ரலியல்லாஹு அன்ஹுலேருந்து பல பேருக்கு வஸ்தாதாக இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆசிரியர் மாணவன் இந்த உறவு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ இதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் மாணவனாக இருக்கணும். அல்லாஹ்வோட இல்மை நம்ம கற்றுக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கும்போது, அதுக்கு ஒரு பாடசாலை அமையும் போது, அது நீங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாட்கள். இதை நீங்கள் ரொம்ப அரிதாக எடுத்துக்கணும்னு நான் முதல்ல சொல்கிறேன். இன்றைக்கி இந்த குடியரசு தினம் போகும்போது இதுக்கு முன்னாடி சகோதரர்கள் பாடினாங்க, கீழே நம்ம கொடியேற்றணும், நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாத்தோடைய பேச்சிலையும் ஒரு வருத்தமும் தெரியுது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இந்தியாவில் நம்ம இந்த பிறந்த நாடு, நம்ம நாட்டை நேசிக்கிறோம். விடுதலை போராட்டத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரு கவலைக்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம எமோஷனலாக இல்லாமல் அறிவு சார்ந்தும் இருக்கணும். இது துரோகமா, இல்லை நம்ம எப்படி ஹையர் ஒரு பெரிய பதவிக்கு வரணும், யாரை முன்னோடியாக எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய பதிவுகள் பண்ணாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு
அந்த பின்புலம்னு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 3 விதமாக நான் இந்த உங்களுக்கு லெக்சரை எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு வகுப்பு மாதிரியே எடுக்க சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடித்ததும் நாங்கள் பணி செய்கிறதும் ஒரு வகுப்பறையில் தான். முதல்ல என்னோட சுயசரிதையில் என்ன நான் முன்னோடியாக சொல்ல போகிறது இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடி வந்து உம்மத்தோட தலைவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்க சொன்ன மாதிரியும் இப்போ கான்டெம்பரரி நடக்கக்கூடிய காலங்களில் முன்னோடிகள் நமக்கு வேணும். பட் இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் சில விஷயங்களில் எனக்கு ரொம்ப பிடித்த மாணவர்கள், நம்ம உம்மத்தோட சகோதரர்கள்கிட்ட, பெரியார்கள் மத்தியிலும் நான் பேச ஆசைப்படுறேன். அது என்னோடய சுயசரிதையில் சில துளிகள், அதிகமாக நான் எடுத்துக்க மாட்டேன். 2வது, இந்த காலகட்டத்தில் நம்ம உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக இருக்கணுமா, இல்லை அல்லாஹ் நம்ம கொடுத்த நியாமத்துக்களை வச்சு, கல்வியை வச்சு, வல்லசர் அல்லாஹ் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நன்மை சொல்லக்கூடிய மக்களா, அல்லாஹ்வை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய மக்களா, உண்மையையும் தீமையும் பிரிக்கக்கூடிய மக்களா, நம்ம கல்வி ரீதியாக, ஹிக்மா ரீதியாக, அல்லாஹ்வோட அடியார்களா இஸ்திகாமத்தான் நம்ம அந்த உளவியலை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கணும். 3வது, நம்மளை இன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாடுறோம். அரசியலமைப்பு சட்டத்தோட சில உங்களுக்கு முகாந்திரங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். முதல்ல என்னோட சுயசரிதையை நான் ஏன் சொல்லணும், ஏன்னா எல்லா மனிதர்களையும் கூச்சப்படக்கூடிய விஷயங்கள், நம்மளோட விஷயங்களை நம்ம வந்து சுய பெருமைக்காக பேசக்கூடாது. அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சுய பெருமையை வந்து மிகவும் கண்டிக்கிறாங்க. அது வந்து ஒரு முஸ்லீமோட மாண்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய முஜாஹித் இஸ்லாம் ரொம்ப அன்போட வாஞ்சையோட என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தரட்டும், அவங்க குடும்பத்தாருக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தரட்டும். இந்த துவாக்களோட அவங்களுக்காக. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பேர் இளையராஜா தான், முஜாஹித் இஸ்லாம்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். நான் வந்துட்டு சட்டம் படித்தேன். சட்டத்துக்கு முன்னாடி பல பள்ளிகளில் படித்தேன். எங்கே போனாலும், ஏன்னா இந்த சமுதாயத்தில் இந்த ஜாதி கட்டமைப்பு இருக்கிறதுனால, இப்போ நான் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனான குடும்பத்தில் பிறந்ததுனால, எந்த பள்ளியில் போனாலும், நான் அதிகமாக சொல்ல கொஞ்சமாக சொல்கிறேன், எந்த பள்ளியில் போனாலும் சில சமயத்தில் அரசு பள்ளியிலையோ இல்லை நான் ப்ரைவேட்டில் படித்தாலும் ஒரு ஒரு வேறுபாடு வந்து என்னால் சிறு வயதுலேருந்து உணர முடிஞ்சுது. ஏன்னா இப்போ நான் எங்கள் அப்பாவே வழக்கறிஞர் தான். ஸோ சில விஷயங்கள்னால நான் அரசு பள்ளியில் போய் சேர்த்துட்டார். அரசு பள்ளியில் எனக்கு நிறைய சலுகைலாம் தருவாங்க. மற்ற பள்ளியில் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ சில மாணவர்கள் சொல்லுவாங்க, இவர் இந்த வகுப்பை சேர்ந்தவருன்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க. யாரும் புண்படுத்தலாம் மாட்டாங்க. பட் எனக்குள்ளே அது ரொம்ப ஒரு பெரிய தேடலாக இருந்துச்சு. நான் மனிதனா, என்னோடய அடையாளம் என்ன? நான் வந்து எல்லாரும் மாதிரி நானும் மனுஷன் தானே, இல்லை வெள்ளையாக இருந்தால் கருப்பாக இருந்தாவா, இது என்ன இது வாழ்க்கை அப்படின்னு. இளங்கலை படம்லாம் முடிச்சுட்டேன். நல்லா இது நீங்கள் கேட்கணும். லைப்ரரி, ஆசிரியர்கள் எல்லாம் பழக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தேடல், உண்மை என்னவா இருக்கும், என்னோட அடையாளம் இந்த உலகத்தில். நான் பெரிய நீட்டமாக இதை நான் சொல்ல விரும்பலை. நான் நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும். அது இங்கே சபையிலையும் இது வகுப்பு சொல்லக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு இஸ்லாமிய நண்பர் எனக்கு அறிமுகமானார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன். எந்த தொழிலுமே பெருமை சிறுமைலாம் கிடையாது. உள தூய்மை தஸ்கியா தான் முக்கியம். அவர் அல்லாவோட அடியார். ஸோ அவரோட கொஞ்சம் எனக்கு பழக்கம் ஏற்படும்போது நான் கேட்டேன். நான் வந்து பள்ளிவாசல்லே பார்த்தது இல்லை, பள்ளிவாசல்ல நான் போனதெல்லாம் இல்லை. எங்கள் அண்ணார் எனக்கு முன்னாடியே அவரும் இந்த இறைத்தேடலில் இருந்தார். ஸோ எங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டு அவர் வந்து ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டியனாக மாதிரி அப்புறம் இஸ்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். எது உண்மைன்னு எனக்கு தெரியணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது உதவி செய்கிறீங்களான்னு. அப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், பள்ளிவாசல்லாம் தொலைலாம், வந்து தொழும்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் தொலைலாமா? ஏன்னா இப்போ கோல்டு செயினு இல்லைன்னா நம்ம ஹிந்து வழக்கப்படி நம்ம இருப்போம்ல. இப்போ சொன்னீங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு இறைவன் நினச்சிக்கலாம், நினச்சிட்டு நாங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க, இல்லைனா உட்காந்து கூட தொழுகையை பாருங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ நான் ஃபஜருக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன். என்ன எந்த ஃபோட்டோவும் இல்லை, எந்த சிலையும் இல்லையே, அவங்கவுங்களுக்கு அவங்க வழிபாடு. பட் நான் வளர்ந்த சூழ்நிலை இது என்ன எதுவுமே இங்கே இல்லைன்ற போது
இங்கே எதுவுமே இல்லைங்க. ஒரு இறைவன் தான். அந்த இறைவனை எப்படி பார்க்க முடியுமான்னா, இல்லை அவர் உங்களை பார்க்குறாருன்னு நினச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் அவர் இருக்காருன்னு நினச்சிட்டு இங்கே வந்து அமைதியாக உட்காருங்க, இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணுங்க. அப்போ இந்த ரம்ஜான் மாதம்னால இந்த கஞ்சிலாம் குடிக்கும்போது நமக்கு தெரியும் ஏரியாவில் யார் பணக்காரங்க ஏழைன்னு எல்லாம் சரிசமமாக உட்காந்து சரிசமமாக தொழுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசில் ஒரு உதிச்சது, இது உண்மையாக இருக்குமோ, இதுதான் சமத்துவமாக இருக்குமோ, எல்லாரும் சரிசமமாக இருக்கிறாங்க. ஆனால் இது பத்தலை எனக்கு. ஏன்னா நம்ம கல்வித்துறையில் இருக்கோம், நிறைய கேள்விகள் இருக்குது. இந்தியாவில் வந்து நம்ம மெஜாரிட்டியாக இருக்கிறோம், ஹிந்து குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். அப்போ அல்லான்னு சொல்லக்கூடிய இவங்க சொல்கிற இறைவன் வந்து மைனாரிட்டியோட இறைவனா? இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பல டவுட்ஸ். இப்போ ஒரு நாள் குரானில் வந்துட்டு சூரா இக்லாஸை நான் படித்தேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், குல் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் சமத் லம் எளிது வலம் யூலது வலம் யகுல் குஃபுவன் அஹத். இறைவன் ஒருவனே, இறைவன் எத்தேவையற்றவன், அவன் யாருடைய சந்ததியும் இல்லை, அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை, மேலும் அவனுக்கு நிகரானவர் எவருமே இல்லை. இதுதான் நான் படித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு இறைவனை பற்றி வரையறை இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த இக்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் என்னோடய தேடல் நிற்கலை. அண்டு இதுக்கு பின்னாடி நான் சொன்ன அந்த இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பிஹெச்டிலாம் வாங்கலை. அவங்க யாரையும் நான் குறை சொல்ல, அவங்க மிகப்பெரிய ஆலியுமே ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. அவங்களாம் அல்லாவுடைய அடியார்கள், பல துறையில் வேலைக்கூடிய சாதாரணமான மனிதர்கள். ஆனால் அல்லாவோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒரு மாற்று மத சகோதரர்களுக்கு அவருக்கு என்ன டவுட் வருமோ, அவருக்கு என்ன உள்ள பிரச்சனையோ கூட இருந்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்போ நான் ஜாகிர் நாயக் வந்து ஒரு சர்வதேச கருத்தரங்கு நடத்தினார். அப்போ இந்த அமெரிக்காவில் 9/11 தாக்குதல்லாம் நடந்துச்சு. அப்போ நான் அந்த கருத்தரங்கில் இன்றைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது வரும். டெரரிசம்மு அந்த ஹியூமன் ரைட்ஸு இஸ்லாமிக் பர்ஸ்பெக்டிவ் மாதிரி அந்த கருத்தரங்கோட பேச்சு தலைப்பு. அப்போ நான் அந்த கருத்தரங்கில் எஞ்சி கேட்டேன் ஜாகிர் நாயக்கிட்ட, இஸ்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமைதியான மார்க்கம், குரான் வந்து வன்முறையை போதிக்கலை. அப்போ உலகம் ஃபுல்லாக முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதின்ற மாதிரி ஒரு காட்சி காமிக்கப்படுது. உங்களை மாதிரி அறிஞர் பெருமக்கள்லாம் அறிவிச்சிடலாமே இஸ்லாம் வந்து அமைதியின் மார்க்கம், எங்களுக்கும் இந்த தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐயப்பாடனை அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், சாட்சியங்கள் கொடுங்க, நாங்கள் டெஃபினட்டாக சொல்லுவோம். முதல்ல சாட்சியங்களே இல்லை நீங்கள் சொல்கிறது இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதம் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், குரான் வந்து அமைதியான மார்க்கம் தான். இதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து உடனே சில சூழ்நிலையில் ஏன்னா மரணம் எப்போலாம் நிகழும்னு சொல்கிறதுனால இஸ்லாமை நான் படிக்க உடனே இஸ்லாமை கபூல் பண்ணேன். ஸோ முதல்ல வந்து ஒரு அல்லாவோட அடியான் வந்து வல் அசரில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் குர்ஆனை படிச்சுட்டு மாற்று மத சகோதரர்களுக்கூட உளவியலை புரிஞ்சுக்கிற மாதிரி உலக நடப்புகளை இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சக மனிதனுக்கு கூட தோல் இருந்து கூடவே பயணித்து எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க அன்னைக்கு வந்து தாவா பண்ணலைன்னா, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் தரலைன்னா இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்காது. உண்மையா இல்லையா? இதுக்கப்புறம் நான் பேராசிரியர் ஆகிட்டேன், அஃபிஷியலாகவும் நான் முஜாஹித் இஸ்லாமாக அறிவிச்சிட்டேன். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே நான் பணிபுரிஞ்ச இடத்துல எந்த பள்ளிவாசலுக்கு போகிறதுன்னு, பள்ளிவாசல் சென்னையில் எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரியல. இதோட என்னோட சுயசரிதை பகுதி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் பஸ் ஏறி ஜும்மா, இதே மாதிரி ஒரு ஜும்மா நாள் மந்தவெளி பள்ளியில் சொல்கிறாங்க, அங்கே ஒரு பள்ளி வாசல் இருக்குதுன்னொன்னே கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம தொலைனோம்னா அல்லாஹ்க்கு நன்றி சொல்லித்தணும். ஸோ அங்கே போனால் அங்கே ஒரு இமாம் வந்து ஜுமா பயான் வந்து நம்ம பழக்கப்பட்டது, ஜுமா பயானுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஜுமா பயானில் ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ்வையும் தூதரையும் இன்றைக்கி எப்படி பார்க்கணும், முஸ்லீம்கள்லாம் எப்படி இருக்கணும், அப்படி ஒரு பயான் அது. இந்த பயான் வந்து இம்மை மறுமை பற்றியும் பேசுகிறாங்க, அல்லாஹ்வையும் தூதரையும் நினைவு கொள்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த இமாம் சொல்கிறாரே பதில். அப்போ ஜும்மா தொழுது முடிஞ்சோடனே நான் அவருக்கு முசஃபா பண்ணி பேச ஆரம்பித்தேன். எங்களுடைய உறவு வந்துட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய பாபரி மஸ்ஜிதாக இருக்கட்டும், இல்லை பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், இல்லை ஹிஜாப் வழக்காக இருக்கட்டும், லவுட் ஸ்பீக்கர் வச்சுக்கலாமா வைக்கக்கூடாதா, இல்லை என்ஆர்சி சட்டமாக இருக்கட்டும், பல விஷயங்களில் அவர் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆலிம் மதரசாவில் படித்து சனது வாங்கின இமாமு
அவருக்கு வந்து குரானை மனப்பாடம் பண்ணியிருப்பார், நிறைய விதமான கோர்ஸை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு சட்டத்தை படிக்கணுன்ற அவசியம் வந்து இருக்குது. இருந்தாலும் அதை படித்து விளங்கி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிமிட்டேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு சுருக்கமான ஒரு அவருக்கு அனுபவம் மார்க்க கல்வியை சொல்லி தருவார். இருந்தாலும் என்னையும் ஊக்கப்படுத்தி நானும் அவரும் எனக்கு தெரிஞ்சது நான் அவருக்கு சொல்லுவேன். என்னோட இஸ்லாமிய வாழ்க்கைக்கு அவர்கிட்ட நான் வந்து ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் வாங்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நான் கொண்டு போவேன். அவர் படிப்பார் ஜட்ஜ்மெண்ட். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் லா, மனித இந்த சட்டம், இந்த சட்டம் நம்ம இருக்கிறோம், இதில் வார்த்தைகள்லாம் விதமாக இருக்கும். அவர் எங்கேயுமே மரசால் இதை படித்தது இல்லை. பட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் அவர்கிட்ட போவேன், அவர்கிட்ட தொகுப்புக்கெல்லாம் கொடுப்பேன். அவர் ஒரு மாணவனாக எனக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். ஆனால் அவர் என்னோட அமீர். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள், 2 நபர்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் சாதாரண அல்லாவோட அடியான், அல்லாவோட நேசர்களாக யாருன்னா இருக்கலாம். அவர் வந்து எனக்கு தாவா பண்ணார். அவருக்கு வந்து சனது ஒரு பிஹெச்டினா இல்லை, ஆனால் நாங்கள் படித்ததோட அவருக்கு உலக பார்வை அதிகம். இஸ்லாமோட வேல்யூஸ் அவருக்கு நல்லா தெரியும். நான் என்ன டவுட்டு கேட்டாலும் ஒன்று தான் சொல்லுவார், ஆக்கிராவை மறந்துடாதீங்க, ரசூல்லா என்ன சொன்னார், ஸல்லல்லாஹு நினைவு கொள்ளுங்க, தொழுகையை விட்டுறாதீங்கன்னு. இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணி. தௌஹீதுல இருக்கிறது பெரிய விஷயமா இல்லையா? 2வது, கற்றறிந்த உலமாக்கள் தான் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவங்க. அவங்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் பல துறையிலேருந்து நாங்கள் வரோம். எங்களுடைய கல்வி ஞானத்தையும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கும் அவங்க ஒரு அமீராக இருந்து சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி எண்ணிக்கையில் ரொம்ப குறைவானவங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு எண்ணிக்கையில் அதிகமான சஹாபாக்களை உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் நானும் நீங்களும் சந்திக்கிறோம். ஆனால் இது வந்து இந்த பயோகிராஃபின்றது, சுயசரிதைன்றது ஒரு மனிதனுடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அவனை மற்றவங்க குடும்பத்தார் பார்க்கறது, இன்னொன்று பொதுத்தளத்தில் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது. 3 விதமாக ஒரு மனிதனை சொல்லலாம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்கம்ன்றது அவனுக்கும் இறைவனுக்கு தான் தெரியும். அந்த ஆள் மனசில் இருக்க விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்பீல் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், இப்போ இங்கே நம்மெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் முஸ்லீம்லாம் இருக்கும், முசஃபா பண்ணுறோம், சலாம் சொல்கிறோம், மணிக்கு மணி துவா கேட்குறீங்க. எனக்கு நிறைய அரபி தெரியாது, ஆனால் சகோதரர் அரபி கற்றுருக்காங்க, நான் கற்றுறனியாக வச்சுருக்கிறேன், இஸ்லாம மதிப்புள்ள புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் இப்போ எவ்வளோ சமுதாயம் வெளியில் இருக்குது, அவங்க அல்லாஹ்னா யாரும் தெரியாது, ரசூல்லா தெரியாது, பள்ளிவாசல்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் இமாமத்து பண்ணும்போது, இல்லை நீங்கள் நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு க்ரோன் அடல்ட்டாக இங்கே சனது வாங்கிட்டு வெளியில் போகும்போது நிறையா மனிதர்கள் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே இஸ்லாம் பற்றி கேட்கவும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீர்த்தி எல்லாம் உயர்த்திட்டான். இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் நயாண்டித்தனம் பண்ணுறாங்க. உண்மையாக இல்லையா? எல்லாருமே உங்ககிட்ட பஸ் ஸ்டாண்டில் போது இப்போ பாய் என்ன பண்ணுவேன், எனக்கு பாயின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப மனசில் சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்போ நான் வந்து அல்லா இஸ்லாமியர்கள் நான் பாய் தாங்க, பாயின்னு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்வேன். வாழைப்பக்கார் பாய் என்ன பழம் வாங்கிக்கலான்னு எனக்கு தான் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்ப்பா, பாயின்னு கூப்பிட்றாங்கப்பா, நான் பாய் தாங்க அப்படி. அதில் மைண்டு வாய்ஸ் அவர்கிட்ட சொல்கிறது இல்லை நம்ம. ஸோ அது மாதிரி எவ்வளோ சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. அங்கே எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன உதாரணங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக பார்வை வேணும், நல்ல பேச்சாற்றல் வேணும், நல்ல தகவல் களஞ்சியமாக இருக்கணும், அல்லாஹ்க்கு தொண்டு செய்யணுன்ற நீயா இருக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக ஏற்றுக்கணும், உண்மையிலே அவரை நேசிக்கணும், பல்துறை அனுபவம் வேணும், இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கணும், இன்டலெக்சுவலாகவும் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிமுகப்படுத்துகிறான், ரஹ்மத்துல் ஆலமீன். மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெல்விஷராக இருக்கணும். மற்ற மனிதர்களுக்கு நல்ல எண்ணம் படைத்தா அவங்க நலனை நம்ம நினைக்கணும். நம்ம காஃபிர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் சில பேர் நம்ம மேலே அதை சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நலம் விரும்பியாக இருக்கணும், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும் நம்ம ஆசைப்படணும். அதுக்கு நம்ம ஒரு படிப்பு படிச்சிருக்கோம், ஆனால் அவங்களுக்கு என்ன மொழி பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன கல்வி, அந்த தேவை தான் நம்ம கல்வியாக மாறணும். அண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஷூரா பண்ணாமல் முடிவெடுக்க மாட்டார், நிபுணர்கள்ட்ட கேட்காம முடிவெடுக்க மாட்டார், எங்கே போனாலும் கல்வியை வளர்த்து விட்டார். ஸோ நல்ல பயிற்சி எடுக்கணும். இந்த காலத்தில் இளைஞர் காலகட்டத்தில் அந்த அல்லாஹ் கொடுத்த பிரெயின்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும், எனர்ஜி நல்லா இருக்கும். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், சீரான நிலைக்கு கொண்டு வரணும். பத்திரிகை படிங்க, பேப்பரை படிங்க. குரானில் வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சிந்திக்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களான்னு நல்லா சிந்திக்கணும்.
குர்ஆனோட வசனங்களை சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு சீராவை பல தடவை படிக்கணும். எங்களை மாதிரி இது 1 hour ஒரு ஒர்க் ஷாப்பு, குடியரசு தினம். பட் இருந்தாலும் சட்டம்னா என்ன, சட்ட வார்த்தைகள்னா என்ன, நீதி தொகுப்பை எப்படி படிக்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு உண்மையிலே ஒரு துரோகமா, இல்லை சட்டங்கள் நமக்கு சாதகமா இருக்குதா, இல்லை மாற்று மத சகோதரர்களுக்கும் நமக்காக வாதாடுறாங்களா, நல்ல நீதிபதிகள் இருக்கிறாங்களா, இல்லை சர்வதேச சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் என்ன ஒரு புரிதல், இதெல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி எடுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு என்னோட மவுத்து வரைக்கும் நான் உம்மத்தோடு இருக்கக்கூடிய ஆள், மாற்று மத சகோதரருக்கும் நம்ம தாவா பண்ணணும். ஸோ எப்போதுமே நான் இந்த கல்லூரிக்கு நான் வர தயாராக இருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தர நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய பணி இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் எப்படி கருணையாளனோ அப்படி தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? கருணை உள்ள மனிதர்களாக இருக்கணுமா இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஸோ இப்போ இதை நான் முதல் பகுதியாக பகிர்ந்துக்கிறேன் தான். இந்த 2வது உணர்வு ரீதியாக நம்ம இருக்கணும். பட் கல்வி ரீதியாக நம்ம நல்ல புத்திசாலித்தனமாக பல துறை நிபுணத்துவம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோன்னா, அவங்க பேசுகிற மொழி, அவங்க பேசுகிற ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இஸ்லாத்தை கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்குது, உரிமைக்காக போராடவும் வாய்ப்பு இருக்குது. உயர்ந்த பகுதிகளில் நீங்கள் உட்காரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி ரொம்ப ஹம்பிளாக ஒரு அடக்கமான மனிதனா, அதே சமயத்தில் ஒரு பாய்மார் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு நேர்த்தியாக பேசுகிறாங்க, நல்ல ஆற்றல் இருக்குது. ஏன்னா இந்த சமூகம் வந்து துனியா வச்சு தான் நம்மளை பார்க்குது. துனியாவில் யார் வெற்றி பெற்றாங்க? இப்போ இஸ்லாம் வந்து இம்மையும் பேசுது, மறுமையும் பேசுது. ஸோ இந்த திறன்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிங்க நீங்கள் வந்து சபுராகவும் இருக்கிறீங்க, இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கிறீங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, எதனாலன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து காரணம் வந்து இஸ்லாமு, இது காரணம் வந்து நான் ரஹ்மான் ரஹீமோட அடிமை, இது காரணம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன மாதிரி படித்த உலகத்துலேயும் இல்லை பாமர மக்களும் எவ்வளோ பேர் இன்னைக்கு இஸ்லாம் பற்றி குரோதமாக பேசும்போது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரி ஆகும்போது இஸ்லாம் வந்து அல்லாஹ்வோட தீனு, அது பரவதான் போகுது. பட் நம்மளோட பணியை எல்லாம் கேள்வி கேட்பானா இல்லையா? இதுக்கு தான் இந்த 2வது விஷயம் வந்து நல்ல பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுக்காம பொது வாழ்க்கைக்கு போறது ஒரு மிகப்பெரிய விபத்து. The humans who are entering public life without taking training, they are committing a grave mistake. ஏன்னா அது அல்லாஹ் சுப்ஹானஹு சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா. தர்பியா இல்லாம, தஸ்கியா இல்லாம, பயிற்சி இல்லாம சமுதாய பணி பண்ணவே முடியாது. அந்த பயிற்சியில மார்க்க கல்வி, உலக கல்வின்னு பிரிவு இல்லை. ஆனால் உயர்ந்த கல்வி எல்லா ஞானமும் அல்லாஹ் சுப்ஹானஹு தான் வருது. ஆனால் மனிதர்கள் அது ஒத்த கருத்தில் நிறைய கருத்தை கொண்டு இருக்காங்க. ஸோ 2 விதமான ஞானத்தையும் நம்ம கற்றுக்க முற்படணும். இப்போ இதோட இந்த முதல் 2 பகுதியை ஏன்னா நிறைய பேசணும், ஜும்மாக்குரிய நாள், நான் அந்த டைம் லிமிட்டும் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம தலைப்புக்கு வந்துடுவோம். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம பேசும்போது இந்த குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி நான் பேனாலாம் எனக்கு எதுவும் கொண்டு வரல. வகுப்பறைக்கு போகும்போது நல்ல மாணவர்களுக்கு பேனா கொடுத்து ஊக்கப்படுத்துவோம். நான் இன்ஷா அல்லாஹ் பிபிடி நான் அடுத்த தடவை வரும்போது ஆன்சர் சொன்னவங்களாம் பேனா தரேன். சரியா? எனக்கு உங்கள் பேர் நம்ம சகோதரர்கிட்ட நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பிபிடிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மோசம் நீயே பண்ணுறியம்மா, நான் சொல்லும்போது உட்காந்துக்கோ. நீ உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா சில கேள்விகள் கேட்போம். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது இல்லை, இதுதான் நம்ம இன்றைக்கி 75வது குடியரசு தின விழா கொண்டாடுறோம். அதுக்கு மோசேன் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் இது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் முஸ்லீம்ஸோட பங்கு என்னவா இருக்கும்? இப்போ அண்ணல் அம்பேத்கர் வந்து இதுக்கு வந்து டிராஃப்ட் பண்ணார். யாராவது சொல்ல முடியுமா ஒரு முஸ்லீம் அறிஞருடைய பேர் அந்த கமிட்டியில் இருந்தார்? இல்லைன்னா சார் இந்த கான்ஸ்டியூஷனோட டெவலப்மெண்ட்டுக்கே இஸ்லாமியர்களாக இருந்து சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னொரு தடவை நான் அந்த கேள்வியை சொல்கிறேன். இந்த கேள்வி கேட்க காரணம் என்னன்னா, நல்லா அந்த கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. 1947 இந்தியாவும் இந்து முஸ்லீம் ஒன்றா தான் இருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் தான் பிரிச்சுட்டாங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடக்கும்போது ஏற்கனவே மதத்தின் பேரால், மதம் வந்து வன்முறையை சொல்லலை, ஏற்கனவே நிறைய உயிர் இழப்பு இருக்கும்போது நம்ம சுதந்திரம் வாங்கும்போது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமயத்துக்கு உரிமை தரணுமா?
சமய உரிமைன்றது ஒன்று இருக்கணுமா? அப்போ சமய உரிமைன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு மோசமான காலகட்டம். ஆங்கிலேயர்களோட சூழ்ச்சினால இந்து முஸ்லீம் அண்ணன் தம்பியாக இருந்தவங்க வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டு நாட்டு பிளவாகி போய் ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அப்பயும் வந்து கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்டில் வந்து முஸ்லீம் பிரதிநிதிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய சவால். என்ன சவால்னா, டெஃபினட்டாக ஒரு கோஷம் வரப்போகுது, இந்தியா அமைதியாக நாடு இருக்கணும்னா. அனுபவம் நமக்கு சரியில்லாமல் இருக்குது. இது வந்து சோஷலிஸ்ட்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சமயங்களுக்கு முக்கியத்துவமே தர வேண்டாம். ஏன்னா சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா சமய சட்டங்களை மக்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இங்கே ஒரு முரண்பாடு வருது. இந்த நாட்டுடைய சட்டமா அந்த சமயத்தை வழிபடுறவங்களோட சமய சட்டமா? இந்த பின்னாடி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம், பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்குது. 1947 1950 நியூ இந்தியா எமர்ஜி ஆகும். ஸோ அப்போ எல்லாத்துக்கோட உள்ளத்துலேயுமே இந்த கவலை இருந்துச்சு. இந்தியாவில் கான்ஸ்டியூஷனை ட்ராப் பண்ணும்போது, அரசியலமைப்பு சட்டத்தை மக்களுக்கு தரும்போது, இந்திய நாட்டு சட்டமும் இறை சட்டங்களையும் எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? இப்போ இந்தியா டெஃபினட்டாக ஒரு ஜனநாயக நாடாக இருக்க போகுது. வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முக சமுதாயம் அங்கே இருக்க போகுது. நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க சொல்கிறது பிரச்சனை இல்லை. வழிபாடு தளத்துக்கு போங்க. உங்கள் சட்டங்களையும் நீங்கள் பின்தொடருங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு பிரச்சனை வருமா? அப்போ முஸ்லீம்களே பல பேர் இருக்காங்க. சில பேர் வந்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஷரியாவோட சட்டங்கள் இருக்குது, நம்ம நாட்டையும் நேசிக்கிறோம், முஸ்லீமோட வாழ்க்கை உயிரே வந்து ஷரியா தான். ஸோ புது இந்தியா வரப்போகுது, புதிய சட்டத்தை நிறைவேற்ற போகிறாங்க, இது வந்து இந்த நாட்டுடைய சட்டம். அப்போ நம்ம வந்து இஸ்லாத்தை வந்து விட்டு தரக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய அறிஞர்கள் சில பேர், இதெல்லாம் நான் சொல்கிறது பார்லிமெண்ட்டுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய மெம்பர்ஸ் மஜ்லிஸில் சில பேர் நான் சொல்கிறாங்க, வேணாங்க, ஏற்கனவே பிரச்சனை தலைவலி, நம்ம சமய உரிமை இருக்கட்டும், சமய உரிமைக்கான சட்டத்தை கொண்டு வராதிங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு மாதிரி அப்படியே நம்ம வச்சிடலாம். இந்த டிபேட் அன்றைக்கே நடந்துச்சு. அண்டு சில ஹிந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்களோ கிறிஸ்டியன்ஸோ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ பிரிட்டிஷோட விஷயம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியாக இருந்தவங்க, சோதத்தில் எல்லாரும் போராடினாங்க. ஸோ சமய உரிமைக்கான சட்டம், சமய சட்டங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணட்டோன்றது சில இந்துக்களே சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க அனுபவம் சரியில்லை, திருப்பி இந்த நாடு வந்து பிளவுபட்டு போயிடும். ஸோ மிகப்பெரிய கொஸ்டினில் வந்து அன்றைக்கி முஸ்லீம்களோட அந்த ஈமானில் ஒரு பிரச்சனை, ஒரு கொஸ்டின் வந்து நின்றுச்சு. யாரோட ஈமான்னா, இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய பாராளுமன்றத்தில் சட்ட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அவங்களோட ஈமானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை அன்றைக்கி வந்து இருந்துச்சு. இந்த சாதாரணமாக சார் கான்ஸ்டியூஷனு, சமய உரிமை, சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பு, அரசுக்குன்றது ஒரு மதம் கிடையாது, எல்லா மதமும் சமம், செக்யூலரிசம், இந்த மாதிரி நிறைய டிபேட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த கண்டெக்ஸ்ட் என்ன, இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பிரிட்டிஷர்ஸ் ஏற்படுத்தினது. அப்போ பாருங்கள், அந்த காலகட்டத்தில் எல்லாரும் பிஹெச்டி லா வந்துக்கிட்டு வைப்பாங்களா? ஏன்னா டீச்சர்ஸே பிரிட்டிஷர்ஸ் தான். எல்லாரும் சட்டம் படிச்சிருப்பாங்களா? அந்த முஸ்லீம் பிரதிநிதிகள் இருந்தாங்கல்ல பாராளுமன்றத்துக்குள்ள, அவங்க எல்லாமே சட்ட வல்லுநராக இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு எந்த சட்டம் அவங்களுக்கு வழி நடந்துச்சு? அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன ஷரியா, அல்லாஹ் மேலே வச்ச தவக்கல், அதுதானே அவங்களுக்கு வழி நடந்துச்சு. அதானங்க முதல்ல பேசிக் நாலேஜ். அதுக்கப்புறம் தான் அவங்க இந்திய சட்டத்தை கற்றுக்கிட்டு, இல்லை இந்திய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உலக ஞானத்தில் வாதாடுறாங்க. அப்போல்லாம் அவங்களாம் ஒற்றை மனிதர்கள். இப்போ எப்படி இங்கே 30 பேர் நம்ம மெஜாரிட்டி, நம்ம கொஞ்சம் வெளியில் போனால் நம்ம மைனாரிட்டி, கரெக்டாக? அப்போ அன்றைக்குமே அவங்கெல்லாம் மைனாரிட்டி தான். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஸோ இப்போ கமிட்டியில் இருந்தாங்க இவங்கெல்லாம் முஸ்லீம் சொல்கிறது பதில் கிடையாது. எல்லாருமே ஆனால் முஸ்லீம் தான். ஆனால் அவங்க ஈமான் தக்வா அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உண்டு. ஆனால் சில பேரை நம்ம முன்மாதிரியாக பார்க்கலாம். டெஸ்டிங் டைமில் இஸ்டிகாமத்தாக இருப்பாங்க. அவங்க இஸ்டிகாமத்தாக நிற்கும்போது முதல்ல லவ் ஃபார் அல்லாஹ், லவ் ஃபார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது தே ஆர் வெர்சடைல் பர்சன்ஸ். வெர்சடைல்னா யார்? பன்முக தன்மை, மல்டி ஃபெசட்டட். தலைவர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை நல்லா படிச்சிருப்பாங்க, குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக எழுச்சியாக இருப்பாங்க, நிறைய உலக முன்மாதிரிகளோட பயோகிராஃபியை படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையும் 100 வருஷம் கழிச்சுக்கு என்ன ஆகுதுன்றதை பார்க்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையில் சீலர்களாக இருப்பாங்க. எல்லாமே தாண்டி இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதன் எழுதின சட்டத்தையும் இறை சட்டத்தையும் அக்கீதாவில் கை வைக்காம
இரண்டையும் சேர்த்து அப்ளை பண்ணக்கூடிய வல்லுநர்களாக இருப்பாங்க. இது சல்லாசலமோட பாணி. சல்லாசலம் மாற்று மாசார்கள் யூதர்களோட ஒப்பந்தம் போட்டுக்காரா இல்லையா? தௌஹீதுல கை வைக்க மாட்டார். கரெக்டா? ஸோ இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்கன்னா, மனிதன் பேசக்கூடிய ஞானத்தையும் இறைவனோட ஞானத்தையும் அக்கீதாவை குறைக்காம சரி சமமா ஒரு முஸ்லீமா டெசிஷன் எடுத்து முஸ்லீம் உம்மத்தை காப்பாற்றிருக்காங்க. இதுக்கு மேலே மாற்று மதத்தவர்களுக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க. ஆனால் இஸ்லாம்ன்றது எல்லாருக்கும் நல்லது தானே, சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனதுல இஸ்லாமியர்களோட பங்குல இங்கே இருக்கவங்களோட சராசரி வயசு 20 வயசு இருக்குமா? இல்லை 20 to 18 to 25 இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் முன்மாதிரி தேவை. இப்போ இவங்க எல்லாமே பேசும்போது முன்மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ நமக்கு எப்போதுமே நிலையான முன்மாதிரி யார்? சல்லாசலம். மனிதனா? ஏன்னா அல்லாஹ் மனிதன் இல்லைல்ல, அல்லாஹ் தான் நமக்கு. அல்லாஹ் அஞ்சணும். சல்லாசலமை இறைவனை ஆக்கிடக்கூடாது. சல்லாசலம் தூதர். கரெக்டாக? ஆனால் அவர் தானே நமக்கு முன்மாதிரி. அதே சமயத்தில் நவநாகரிக பிரச்சனைக்கு இல்லை நிகழ்கால பிரச்சனைக்கு முஸ்லீம் முன்மாதிரிகள் தேவையா இல்லையா? அப்போ சட்டத்துறையில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸில் இந்திய அரசியல் சட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு உம்மத்தை தாக்கக்கூடிய பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயத்தில் சில இஸ்லாமியர்கள் சேவை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு முன்மாதிரியாக தானே இருக்கணும். அவங்களோட சுயசரிதை உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அவங்களோட கான்ட்ரிபியூஷனை படிக்கணுமா? இன்னும் சொல்ல போனால் the role of the Muslims in the making of the Indian Constitution is unparalleled. இந்த வார்த்தை தமிழில் சொல்லணும்னா, இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குனதில் இஸ்லாமிய அறிஞர்களோட பங்கு, இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குனதில், வடிவமைச்சதில், அதை பன்மை சமுதாயத்துக்கு சமத்துவமாக கொடுத்ததில் இஸ்லாமிய அறிஞர்களோட பங்கு அளவுக்கு அதிகமானது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு புத்தகம் கிடையாது, த ரோல் ஆஃப் இந்தியன் முஸ்லிம்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை யாரும் புத்தகம் எழுதலை. இந்த புத்தகத்தை ரொம்ப சுலபமாக எழுதலாம். ஏன்னா பாராளுமன்றத்தோட பேசியிருப்பாங்கள்ல டிபேட்ஸ், இந்த சட்டம் கொண்டு வரலாமா வரலையான்னு. அதில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் பேசியிருப்பாங்களா மைக்கை ஆன் பண்ணி. அதில் எக்கச்சக்கமான முஸ்லீம்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனை ஷேப் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் நான் இப்போ சொன்னவர். அப்புறம் நம்ம பிபிடிக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கேள்வி சாதாரணமான கேள்வியா? இந்த கேள்வியோட பின்னணி அச்சுறுத்தக்கூடிய பின்னணியா இல்லையா? அன்னைக்கு அவங்க தூங்கியிருந்தாங்கன்னா, அன்னைக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு சமய உரிமையும் வந்திருக்காது, நம்ம திருமணம், நிக்கா, வக்ஃபு, போர்டு இதெல்லாம் இருந்திருக்காது. இப்போ இதெல்லாம் இன்னைக்கு அச்சுறுத்தப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றுவான். தவக்கல் இருக்கணும், நம்ம சல்லாஹ் வழிகாட்டுதல் இருக்குது. ஆனால் இது சுதந்திரம் வந்த போதே இதுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதுதான் ரிபப்ளிக் டே அன்னைக்கு வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் மை சிலிர்க்கக்கூடிய விஷயம். நம்ம வீட்டில் அப்பா, அம்மா, நம்ம தாத்தா, பாட்டி எல்லாமே பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஒரு சில பேரோட ஈமான்னால, தக்வானால. அப்புறம் உலக நாலேஜை அவங்க கட்டி அணைச்சிட்டாங்க, அக்கீதாவை குறைக்காம. இந்த மெத்தடாலஜி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஏதாவது வார்த்தை இருக்குதான்னா இதுக்கு பேர் கன்வர்ஜென்ஸ்னுவாங்க. இது பேர் என்ன? கன்வர்ஜென்ஸ். இரண்டு ஞானங்களை ஹார்மோனியஸாக கலந்து செயல்பட்டது. கலக்கும் போது ஒன்று தூய்மையாக இருக்கும். இதில் உண்மையும் பொய்யும் கலந்துருக்குது. இது ஃபுல்லாக உண்மை. இதில் இருக்க ஒத்த கருத்துக்களை வச்சு இதை முன்னேற்றம் பண்ணுறது. ஏன்னா இதை விட்டுட்டோன்னா நம்ம தாவா பண்ண முடியாது. ஜஹலியாவோட நாலேஜ் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அவங்களோட மொழி தெரியணுமா இல்லையா? உளவியல் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அவங்க சட்டங்கள் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அந்த சட்டங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? எல்லா ஞானமும் யார்கிட்டருந்து வருது? அல்லா. அதுலேயும் அவங்க சில மேனிப்புலேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இஸ்லாம் ஒத்த கருத்துக்களை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்படி தான் உலமாக்களும் அறிஞர்களும் செயல்பட்டாங்க. இதுதான் தலைப்பு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையின் ஒற்றுமைனா வேற்றுமையை மதிச்சுட்டு ஒற்றுமையாக இருக்கிறது. மனுஷன்ற ஐடென்டிட்டி, தமிழன்ற ஐடென்டிட்டி, முஸ்லீம்ன்ற ஐடென்டிட்டி. பல சொல்கிறான் ஆமி மெசேஜ் தான் சாப்டரில். யார் ஆனால் முஸ்லீம் சொல்கிறாங்களோ வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அதுதான். உள்ளத்தில் முஸ்லீம் ரியல், ஏன்னா ஹியூமன் ரியல், இந்தியன் ரிலேட்டட், அதுவும் உண்மைதான். நம்ம பண்பாடு உண்மைதான். பட் இந்த ரியல் அண்ட் ரிலேட்டடை வேற்றுமையில் ஒற்றுமை, இன்டகிரேட்டட். இப்போ நான் பேசுகிறேன்ல, நாக்கு மூலமாக பேசுகிறேன், கண்ணு மூலமாக அவங்க பார்க்குறேன், பிரெயின் மூலமாக இது கம்போஸ் ஆகுது. வெவ்வேறு கூறுகள் எல்லாமே உடம்புக்குள்ளே இருக்குது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. உடம்புலேயே இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை. இது பேர் தான் இன்டர்ஃபைட் டயலாகு, கம்யூனல் ஹார்மனி. கம்யூனல் ஹார்மனி. ஸோ இந்த ரெண்டு நாலேஜில் ஒன்று பரிபூர்ணமான ஞானம், உண்மை மட்டுமே பேசக்கூடியது, மனிதனோட வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது. ஒன்று உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது.
அந்த பொய் வந்து சட்டத்தில் இல்லை, சட்டத்தை கொண்டு வந்தவங்க கொண்டு வந்துக்கிறாங்க. சட்டத்தை குறை சொல்லக்கூடாது, சட்டத்தை போட்ட மனுஷனுக்கு தான் பிரச்சனை. அந்த மனுஷனை திருப்பி மனுஷனை ஆக்கிட்டா சட்டங்கள் சரியாக வந்துருமா? சட்டங்களுக்கு ஈகோ கிடையாது, சட்டங்கள் போட்டவங்களுக்கு தான் ஈகோ. ஸோ இங்கே தான் இது என்ன அக்கீதால பிரச்சனையா, கான்ஸ்டியூஷனா, இந்தியாவா? நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு இல்லை நீ ஒரு பாய்மார் கேட்டால் உண்மையிலே இந்தியன்னு சொல்ல மாட்டான், முஸ்லீம் சொல்லுவாங்கன்னா, நம்ம இந்தியாவை நேசிக்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய நாடு. சலாசலம் வந்து சொல்லிக்கிறாரு, அல்லா சுப்ஹானஹு இங்கே தான் நம்மளுக்கு வந்து பர்க்கத் தரான். இந்த நாட்டுக்காக நம்ம போராடணும், உலக மனிதனையும் நம்ம நேசிக்கணும். நம்ம பிரபஞ்சத்துக்கு தானே ஒரு மனுஷன். சூரியன் சந்திரன்லாம் இந்தியர்களுக்கு மட்டும் வருதா இல்லை ரஷ்யன்ஸ் எல்லாருக்கும் வருதா? எல்லாருக்கும் தானே வருது. தமிழ் இலக்கியத்தை சொல்லுவாங்கல்ல, யாரும் ஒரே யாரும் கேள்வி, ஒன் ஹியூமன் ஃபேமிலி ஒன் நேச்சர். இதானம்மா இஸ்லாமு. குரானில் எவ்வளோ வருஷத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களே மனிதர்களேன்னு சொல்கிறான். ஹஜ்ஜத்துல் விதாலையும் சல்லாசலம் மனித நேயத்தை பற்றி பேசியிருக்காரா இல்லையா? ஸோ நம்ம டெஃபினட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ப்பா, முஸ்லீம்ஸ் ஒரு குளத்தில் இருப்பாங்க, மற்றவங்களாம் ஒரு குளத்தில் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. முஸ்லீமை கொண்டு போய் பெரிய குளத்தில் போட்டாலும் அவங்களோட நீதமாக அவன் பழக தெரியும், இஸ்லாம் சொன்னக்கூடிய அந்த சுவரை வச்சு. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ யார் அந்த மனிதர்? இப்போ நம்ம பவர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம், டைம் கம்மியாகிறதுனால. ஸோ இவரோட பயோகிராஃபி நீங்கள் படித்தா ஆகணும். ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, இவர் என்ன சொன்னாருன்னா, அறிஞர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ஜாதி பிரச்சனைலாம் இருக்கிறதுனாலையும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கிறதுனாலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொது சிவில் சட்டம் மாதிரி கொண்டு வந்துடலாம், சமய உரிமையை கொடுத்துடலாம். ஏன்னா அவரோட நோக்கம் நல்ல நோக்கம் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பெண்கள் உரிமையெல்லாம் பறிக்கப்படுறாங்க, சமய சட்டங்கள் வந்துட்டு எனக்கு எப்படின்னு தெரியல, ஸோ அது வந்து இந்தியாவில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சட்டமாக இருக்கட்டும், ஆனால் வணக்க வழிபாடு பண்ணட்டும்ன்ற அவரோட நோக்கமே வேற. அப்போ இந்த முஸ்லீம் பிரதிநிதி எந்திரிச்சு கேட்குறாரு, ஆனால் அம்பேத்கர் வந்துட்டு நீங்கள் பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த பாம்பு இல்லை நமக்கு என்ன சொல்கிறது, பட்டாம்பூச்சி, மரம், செடி, ஆண், பெண்ணு, இவ்வளோ வேற்றுமை இருக்குது இல்லை, பன்மையான சமுதாயத்தில் ஒரே சட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் சமய மக்களுக்கு வந்து இறைவன் தொடர்பாக அவங்க வாழ்வியல் முறை இருக்குது. இது மாதிரி உலகத்தில் எங்கேயாவது ஒரு முன்மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்குறாரு. இப்போ அறிஞர் அம்பேத்கர் சொல்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியல, ஆனால் பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது சில சட்டங்களில் எல்லா மார்க்கமும் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் இதை யோசிக்கக்கூடாதுன்றார். அப்போ அந்த முஸ்லீம் பிரதிநிதி சொல்கிறார், இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்மை சமுதாயம் தான், முஸ்லீம்னு கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், இவங்க எல்லாத்துக்கும் தெய்வ வழிபாடு உண்டு, இவங்களுக்கு சமயங்கள்லாம் இருக்குது, ஸ்கிரிப்சர்லாம் இருக்குது. ஸோ சமய உரிமைக்கான சட்டத்தில் சமய சட்டங்களையும் பின்பற்றக்கூடிய சட்டத்தை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும். அந்த சட்டம் வந்து அரசு சட்டத்துக்கு எதிராக இருக்காது, ஏன்னா அது மனுஷனோட அறம் சார்ந்ததுன்னு சொல்லி ஒரு வாதுரையை வைக்கிறாரு. அப்போ அந்த டிபேட்டில் சொல்கிறாங்க, இவரோட ஆர்குமெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு சரியாக தெரியலை, ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உங்களை வழி நடத்தும், டிவைன் லா, இறை சட்டங்களும் நன்மையை தான் போதிக்குது. ஏன்னா அறிஞர் அம்பேத்கரே ஒரு சமய வந்து ஆய்வாளர், பல சமய தொகுப்புகளை படித்தவர் அம்பேத்கர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதை இப்படியே வச்சுருவோம், இதை நம்ம கை வைக்க வேண்டாம். அப்போ அந்த இடத்துல யாருக்கு அல்லா தாலா வெற்றி கொடுத்தானா, இஸ்லாமிய பிரதிநிதித்துவத்தை அல்லா தாலா நிலைநாட்டினான். இன்னைக்கு வரைக்கும் காசி ஆக்ட் பார்க்குறீங்க, ஷரியத் ஆக்ட் பார்க்குறீங்க நீங்கள், இல்லை நீங்கள் ஒரு முஸ்லீம்னா வக்ஃபு பண்ணுறீங்க, வசியத்தை எழுதுறீங்கன்னா இந்திய சுப்ரீம் கோர்ட்டை அப்படியே ஏற்றுக்கும். 1900 ஷாயிரா பானு வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது, இதை பற்றி டைம் வச்சா நான் பேசுகிறேன். 2016 வரைக்கும் உச்சநீதிமன்றம் சமய தொடர்பாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ, இஸ்லாம் வரும்போது ஹோலி குரான் தான் எழுதுவாங்க. யூசஃபுல் குர்தாவி, ஃபத்வாய் ஆலம்கிரி, அவங்க சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ் வந்து என்ன குரான் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, சல்லாஹ் ஹதீஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனை கொண்டு வர மாட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அது துணை நிற்கும், கான்ஸ்டியூஷன் அதுக்கு துணை நிற்கும். அதுதான் இந்திய பாரம்பரியம். இந்திய கான்ஸ்டியூஷன்லையும் அதுதான் இருக்குது, சுதந்திர உரிமையிலையும் சமய சட்டத்துக்கான உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, கான்ஸ்டியூஷன்ற வார்த்தை இது ஆங்கில வார்த்தை ஸ்டாச்சுரே, லத்தீன் அண்ட் ஆங்கிலம் கலந்த வார்த்தை ஒரு வார்த்தை இருக்குது ஸ்டாச்சுரே, STATUERE. ஸ்டாச்சுரேனா என்னன்னா ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து, ஒரு நிலைப்பாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆங்கிலத்தில் 3 வார்த்தை இருக்குது, ஸ்டேட்டஸு, 2 வார்த்தை ஸ்டேட்டஸ், பொசிஷன்.
இந்த கான்ஸ்டியூஷன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் வார்த்தை ஸ்டாச்சுரே. இந்த ஸ்டாச்சுரே மருவி இங்கிலீஷில் கான்ஸ்டியூஷனாக மாறிச்சு. இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்க வார்த்தை தான் பொசிஷன், ஸ்டேட்டஸ், இந்த வார்த்தைலாம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு நிலைப்பாடு, ஒரு விஷயத்த சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் ஒரு கான்ஸ்டியூஷன், நம்மெல்லாம் ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு குழு அமைந்து பெற்றிருக்கிறார்கள்ன்றாங்கல்ல, இதுதான் கான்ஸ்டியூஷன்றது அந்த இங்கிலீஷ் வேர்டு. சில நாடுகளில் இந்த அடிப்படை சட்டத்துக்கு பேர் பேசிக் லா. இப்போ இஸ்ரேலில் வந்துட்டு பலஸ்தீன் மக்களுக்காக நம்ம துவா செய்யணும், அது இப்போ தலைப்பில் ஒரு நாள் நான் சர்வதேச சட்டத்தை பற்றி உங்களுக்கு எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இஸ்ரேலில் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்ல மாட்டாங்க, பேசிக் லா ஆஃப் இஸ்ரேல்னு. ஸோ சில சமயத்தில் ஃபெடரல் லான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா கான்ஸ்டியூஷன்னா ஒரு அமைப்பு, ஒரு குழுமம், ஒன்று சேர்த்தப்பட்ட விஷயம் அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த நாட்டோட பேர் வருதுல்ல, அப்போ அந்த நாட்டை வடிவமைக்கக்கூடிய விஷயம், அந்த நாட்டை ஒரு குழுமமாக கொள்ளக்கூடிய விஷயம். அப்போ அங்கே வந்து சட்டம் கிடையாது, அது வந்து அரசாட்சி. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட உண்மையான பேர் வந்து கான்ஸ்டியூஷன் லா கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, அரசியலமைப்பு சாசனம். அரசியலமைப்பு சாசனம். ஸோ இப்போ ஒரு இன்ஜினியருக்கும் இதுதான், லாயருக்கும் இதுதான். பட் சில பேர் கான்ஸ்டியூஷன் லான்னுவாங்க. அது லாலாம் கிடையாது, அது சமூக ஆவணம், சட்ட அங்கீகாரமும் சட்ட முகாந்திரமும் இருக்குது. இட் இஸ் அ social instrument having legal credentials. It is a social instrument. It is an instrument which develops the nation in terms of governance. இப்போ யாராவது நம்ம கிளாஸை சொல்ல முடியுமா உதாரணமான கான்ஸ்டியூஷன் உலகத்தில் எதை நம்ம சொல்லலாம்? இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இப்போ இந்த முன்னோடி கான்ஸ்டியூஷன் நம்ம எதை சொல்லலாம்? இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன அர்த்தம்னா சமூக ஆவணம், சட்ட ஆவணம் கிடையாது, சமூக ஆவணம், அரசாட்சியை நிர்ணயிக்கப்படக்கூடிய ஆவணம், ஒரு நாட்டுடைய பேசிக்கான அடிப்படை ஆவணம். அங்கே யார் ஆட்சியாளர் இருந்தாலும் அந்த மக்களுக்கும் ஆட்சியாளருக்கும் ஒரு வழிகாட்டுதல் காமக்கூடிய ஆவணம். அரசியலும் அல்ல, சட்டமும் அல்ல, சமூகவியல்னு சொல்லலாம். ஏன்னா மக்களோட மேம்பாடு தானே முக்கியம். இட் இஸ் நாட் அ லா, இட் இஸ் ஹேவிங் த கேரக்டர் ஆஃப் லா. அது சட்டம் கிடையாது, சட்டத்தோட புரிதல் அதுக்குள்ளே இருக்குது. சரி, ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பாராளுமன்றம் போனீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லான்லாம் அங்கே சொல்ல மாட்டாங்க, அதுக்குள்ளே சட்ட தொகுப்புகள் இருக்குது, அவ்வளோதான். இப்போ யார் சொல்கிறது உலகத்தில் முன்னோடி கான்ஸ்டியூஷனு? எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனாக நம்ம சொல்லலாம்? அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். சரி, பிஸ்மில்லா ரஹ்மான். அதாவது ஆன்சர் சொல்லும்போது குட்டு, பெட்டர், பெஸ்ட்டு. குட் ஆன்சர் இருக்குது, பெட்டர் அது பெஸ்ட் ஆன்சர். கோச்சுக்கு எந்த ஆன்சர் வேணும்? பெஸ்ட் ஆன்சர் வேணும். இப்போ இவர் ஆன்சர் வந்து குட் ஆன்சர். புத்தகத்தில் பாருங்கள், கான்ஸ்டியூஷன் நான் சொல்லக்கூடிய அந்த தர்ஜாவை பார்த்துக்கோங்க, அதோட ஸ்டேட்டஸை. சமூக ஆவணமாக இருக்கணும், அந்த ஆட்சியாளர்களை வழிநடத்தணும், மக்களுக்கு நலம் பயக்கணும், அந்த மக்களில் பன்முகமாக இருப்பாங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் நீதம் செலுத்தணும், அது வந்து எல்லா தலைமுறைகளுக்கும் பொருந்தணும். கரெக்டாக? ஒரு தலைமுறைக்கு பொருந்த முடியாதுல்ல. இட் இஸ் a living law, it is an organic lawன்னு வாங்க. இட் இஸ் relevant for the past, present and future generations. இந்த இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? ஜென்ரலாக அல்லாவோட ஷிஃபருக்கு தான் பொருந்தும், ரைட்? சரி, இப்போ மனிதர்கள் எழுதுனதில் நான் கேட்குறேன், மனிதன் எழுதின அரசியலமைப்பு ஆவணத்திலேயே முன்னோடி ஆவணம் சகோதரர் அமெரிக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக முன்னோடி ஆவணம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மதீனத்து கான்ஸ்டியூஷன் தான். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் foremost ரோல் மாடல் கான்ஸ்டியூஷன் ஃபார் த என்டையர் வேர்ல்டு. இப்போ அமெரிக்கர்கள் 17 நூற்றாண்டு, இதுக்கப்புறம் 300 வருஷம் போர் போயிருக்கிறாங்க. எங்கேயாவது அமைதியை கொண்டு வந்துக்கிறாங்களா? அமைதியை அமெரிக்க மக்கள் நம்ம வெறுக்கலை, அவங்களுக்கு எதிராக பேசலை. பட் அந்த கான்ஸ்டியூஷன் சொன்னதுக்கு வார்த்தைக்கு செயல் பண்ணாங்களா? ஆப்கானிஸ்தானில் யார் போனது? ஈராக்கில் யார் போனது? சொமாலியாவில் யார் போனது? இன்னைக்கு பலஸ்தீனுக்கு யார் சொல்கிறது? கான்ஸ்டியூஷன் ஒன்று, அவங்க அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க, சுதந்திரம் வாங்கிட்டாங்க, அரசியலமைப்பை எடுத்துட்டாங்க. அந்த அரசியலமைப்பு அவங்கள வழிகாட்டலை, சமூக நீதி ஆவணமாக இல்லை, அது நிறைய அத்துமீறலை கொண்டு போய் விட்டுருக்குது. இப்போ இது வந்து ஆவணம் தான், இது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை இழந்துட்டு இருக்குது. புரியுதா? ஸோ எல்லா ஆவணமே கான்ஸ்டியூஷன் கிடையாது. கான்ஸ்டியூஷனாக அது நிற்கணும். ஸோ அறிஞர் அம்பேத்கர்கிட்ட கேட்டாங்க, நான் திருப்பி இந்த பயிற்சிக்கு வரேன், சல்லாசலம் பற்றி ஒரு கருத்துக்கள் சொல்கிறேன். அம்பேத்கர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கான்ஸ்டியூஷனை எழுதிட்டீங்க, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ காலத்துக்கு தாங்கும் அப்படின்னு கேட்டாங்க.
இப்போ அவர் சொன்னார், கான்ஸ்டியூஷனு எழுதிட்டோம், நம்ம எவ்வளோ நாங்கள் எழுதியிருந்தாலும், நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தால், மோசமான கான்ஸ்டியூஷனை இருந்தாலும் நல்ல கான்ஸ்டியூஷனாக இருக்கும். கெட்ட ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா அது நல்ல கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அந்த கான்ஸ்டியூஷன் என்ன ஆயிரும், செயலிழந்து போயிடுவோம். இங்கே தான் இந்த 2வது எலிமெண்ட் வருது. மனித முன்மாதிரிகள் வேணும்ல. சட்டத்துக்கு உயிர் இருக்குதா? சட்டத்தை எழுதுறவங்க உயிர் இருக்குதா? சட்டம் உயிருள்ள மனுஷங்க போனோம்னா சட்டத்துக்கும் மனித வாழ்க்கையும் தொடர்பு இருக்கணுமா இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சல்லாசலமோட மதினத்து கான்ஸ்டியூஷன் தான் யூதர்களுக்கும் சரி, அந்த காலத்தில் இஸ்லாத்தை எதிர்த்தவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு சம உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, ரைட் டு லைஃப் எல்லாம் தாண்டி என்ன, அந்த ஆட்சியாளர்கள் அவங்க நீதமாக நடந்துப்பாங்க, கருணையோடு நடந்துப்பாங்க. எப்போ வேணால் யார் வேணால் சல்லாசலம் கிட்ட நீதி கேட்கலாம். நம்ம பார்க்குறோமா இல்லையா? தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அண்ட் சல்லாசலமை யார் வழி நடத்தினா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அதில் உயிர் உள்ளதாக இருக்குமா இல்லையா? சரி, இப்போ இதில் 2வது பதில் நம்ம பார்ப்போம். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சட்ட டெஃபினிஷன் இருக்குதா? இந்த கேள்வியை எழுதிக்கோங்க. வெதர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹஸ் பீன் லீகலி டிஃபைன்டு. சட்ட டெஃபினிஷன் இருக்குதா சார்? இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு கருத்தாக சொன்னீங்க, ஸ்டேட்மெண்ட் மாதிரி பொதுவாக நீங்கள் சொன்னீங்க. இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் 1897 ஒரு சட்டம் எழுதினாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் பொது வகைப்பாடு சட்டம். இட் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் க்ளாசஸ் ஆக்ட். இந்த சட்டத்தோட ரோல் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையும், இதை இந்திய கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த சட்டத்தை. எங்கெல்லாம் வார்த்தைக்கு டெஃபினிஷன் தர முடியலையோ, அதாவது ஆஃபீஸு, க்ரைமு, இல்லை ஆக்டு, கவர்னர், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டெரிட்டரி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சட்டத்தில் ஒரு வரையறை தேவைப்படுது. இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சட்டத்தை எழுதினாங்க. இந்தியாவில் யார் சட்டம் போட்டாலும் ஒரு 60 வார்த்தை, இந்த 60 வார்த்தைக்கு காமனாக நம்ம டெஃபினேஷன் கொடுத்துருவோம். இந்த டெஃபினேஷன் அது கிரிமினல் லானா, குற்றவியல் சட்டம்னா அந்த இடத்துல டெஃபினேஷன் திருப்பியும் போட தேவையில்லை. இந்த டெஃபினேஷனே அங்கே ஃபாலோ ஆகும். ஸோ இந்த ஆக்டோட இன்னொரு பேர் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் டிக்ஷனரி. சட்டம் ஈட்டுறதோட எப்படி சொல்லலாம், டிக்ஷனரிக்கு தமிழில் அகராதி. கரெக்டான வார்த்தை என்ன? அது சட்ட அகராதி. பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த பாராளுமன்றம் சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் போட்ட அத்தனை சட்டமுமே இந்திய பாராளுமன்றம் ஒத்துக்குச்சுன்னா அதெல்லாம் இந்தியாவில் சட்டமாக அமுல்படுத்தப்படும். இதில் தான் இஸ்லாமிய சட்டங்களும் வருது. சார், இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குதானா? இருக்குது. அந்த ப்ரொவிஷன் தான் 372. அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் சட்டங்கள் இந்தியாவில் இருந்தோ அத்தனை சட்டமுமே 1950 ஜனவரி 26 அப்புறம் தொடரும். கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது முன்னாடி இந்த சட்டங்கள் பாராளுமன்றம் ரத்து செய்யலன்னு தொடரும். இதில் இஸ்லாமிய சட்டங்களும் இந்தியாவுக்குள்ளே வருது. இதுக்கு பேர் தான் கம்பேரிட்டிவ் லா 372. சரி, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனோட லீகல் டெஃபினேஷனுக்கு வருவோம். லீகல் டெஃபினேஷன் ஒரே லைன் தான். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 பொது வகைப்பாடு சட்டத்தில் ஷரத்து 3ல் செக்ஷன் 3 இதுதான் டெஃபினேஷன். 60 வார்த்தைக்கு டிஃபைன் பண்ணுது. இதில் 15வது உட்பிரிவு சப்செக்ஷன் 3 செக்ஷன் 3 கிளாஸ் 15 சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, த டேர்ம் கான்ஸ்டியூஷன் ஷல் மீன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதுதான் டெஃபினேஷன். வேறு எந்த சட்டமும் கிடையாது. இவ்வளோதான் டெஃபினேஷனே. டெஃபினேஷன் என்ன? கான்ஸ்டியூஷன் தான் கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ சார் இது என்ன சார், இது டெஃபினேஷனே இல்லை, கான்ஸ்டியூஷனோட சாராம்சமே இல்லைன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவில் ஒரே சட்டம் தான், தலைமை சட்டம் ஒன்று தான். அப்போ அந்த சட்டத்தை சொன்னாலே அதில் மாண்புகளும் அதுக்குள்ளே இருக்கும். இதுதான் சட்ட டெஃபினேஷன். ஆச்சரியமாக இருக்குதா இல்லையா? வெரி சிம்பிள் டெஃபினேஷன், பட் வெரி டைனமிக் டெஃபினேஷன். There is no other law which can be called as a constitution. All the laws have been tested with the frame of the constitution. எல்லா சட்டங்களும் எதை வச்சு பார்க்கப்படும்? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ அவங்க டெஃபினேஷன் தரும்போது அவங்க அந்த காலத்தில் புத்திஜீவிகள் இல்லை அறிவு அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சட்ட அறிஞர்கள் இதுக்கு நம்ம சாராம்சம்லாம் தர முடியாது, இந்த சட்டம் ஒன்றிதான்றதை வரையறுத்துருவோம். இந்தியாவில் இனி எங்கே இதை யூஸ் பண்ணாலும் இல்லை இந்தியா கான்ஸ்டியூஷன் பற்றி யார் பேசினாலும் இந்த ஒரு சட்டம் தான்றதை நம்ம அடிக்கோல் இட்டுவோன்னு சொல்கிறது தான் டெஃபினேஷன். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 விதமான டெஃபினேஷன் இருக்குது. ஒன்று இது சமூக ஆவணம், 2வது இந்த ஒரு ஆவணத்துக்கு தான் கான்ஸ்டியூஷன்ற பேர். நம்ம கிளியர் புரிஞ்சிருச்சா? இப்போ 2வது ஸ்லைடு போகுமா. இப்போ இந்த ஃபவுண்டேஷனல் இன்சைட்ஸ்ன்றதை நான் கொஞ்சம் பேசிட்டேன். அதாவது இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கவனிக்கும் போது அடிப்படையை அதிகமாக கற்றுக்கணும். ஏன்னா அடிப்படை மாறாது, சூழ்நிலை மாறலாம். ஸோ இந்த அடிப்படையில் முதல் அடிப்படையுமே அப்துல் ரஹ்மான் அவுதான்னு ஒரு ஸ்காலர் இருக்கார்.
உங்களுக்கு வந்து அறிஞர் பெருமக்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு எகிப்து நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஐரோப்பிய சட்டங்களை வந்து எகிப்து நாட்டில் திணிக்கும் போது ஒரு ஜட்ஜாக இருந்தவர். அவர் பேர் வந்து அப்துர் ரஹ்மான் ஷேக் அப்துர் ரஹ்மான் அவுதா. அவர் வந்து ஈஜிப்டில் ஒரு ஜட்ஜ். அவர் என்ன பண்ணாருன்னா, பிரிட்டிஷோட லாஸ் வந்து இப்போ பெல்லி டான்ஸு, குடிக்கலாம், கேம்பிளிங்கு, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் எகிப்தில் கொண்டு வந்துட்டாங்க. நபிமார்கள் இருந்த மண். அப்போ அப்துர் ரஹ்மான் அவுதாச்சி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது ரிசைன் பண்ணுறாரு. நான் ஒரு முஸ்லீமா, இந்த சட்டங்களை என்னால் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு பின்னாடி ஒரு ப்ரொஃபஸராக மாறி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எப்படி, மனித சட்டங்கள் எப்படி, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கும் மனித வாழ்க்கைக்கும் எப்படி தொடர்பு இருக்குது, குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்ட விழுமங்கள் என்ன, சட்டம் சமுதாயத்துக்கு தேவையா, சட்டம்னால வாழ்க்கை மேம்படுத்தணுமா, சட்டம் சில பேரோட கைப்பாவையாக இருக்கலாமா, சட்டம் வந்து நித்திய ஜீவனாக எப்போ இருக்க முடியும், சட்டத்தின் மூலமாக ஏழை பணக்காரன்றத சமத்துவம் எப்போ நிர்ணயிக்க முடியும், இதெல்லாம் அவர் வந்து கம்பேர் பண்ணி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தோட பேர் அரபிக் புத்தகம். நான் அரபில் படித்ததில்லை, தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்னோட நூலகத்தில். அந்த புத்தகத்தோட பேர் இறை சட்டமும் இறை நீதியும் மனித நீதியும். அதுக்குள்ள இறை சட்டம் மனித சட்டம் ஒரு கம்பேரிசனில் புக் எழுதிக்கிறார். ஸோ நம்ம ஆனால் முஸ்லீமாக இருக்கும்போது எந்த நாலேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அடிப்படை நாலேஜ் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட சட்டங்களை வச்சு தான் பார்க்கணும். ஸோ அப்புறம் இந்த புத்தகத்தில் இந்த வேறுபாடை காமிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு என்ன ஆகிருக்கும், ஜட்ஜாக இருந்தார், ரிசைன் பண்ணிட்டாரு, ப்ரொஃபஸராக மாதிரி அல்லாஹ்வோட சட்டங்கள் கொண்டு வாங்க, கேம்பிளிங், இந்த சூதாட்டம், ப்ராஸ்டியூஷன், குடிலாம் எகிப்திலேருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி புத்தகம் எழுதி பேராசையாக ஒரு இயக்கத்தில் இருக்கிறார். அப்போ இருந்த எகிப்த கொடுங்கோல் ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ் நாடுனா அவர் ஷஹீது, அவர் தூக்கிலிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு இஸ்லாமிய அறிஞரோட புத்தகம் தான் இறை சட்டமும் மனித சட்டமும். இப்போ எங்களோட நாங்கள் வேலை பண்ணக்கூடிய நூலகத்தில் கூட இந்த புத்தகம் கிடையாது. இப்போ இந்த புத்தகத்தை படித்து மனிதநேயத்தின் அடிப்படையில் இறை சட்டமும் மனித சட்டமும் எப்படி புரிஞ்சிக்கணும், அல்லாஹ்வோட குணாவசியங்கள் என்ன, சட்டம் எழுதுறதுல. இப்போ இந்தியன்லோ அமெரிக்காவில் ஃபாலோ ஆகாது, அமெரிக்கன்லோ இந்தியாவில் ஃபாலோ ஆகாது. உலகத்துக்கே ஒரு சட்டம், அது யாருனால முடியும், யார் சாவரின்னு, யாருக்கு இறையாண்மை இருக்குது, பரிபூர்ண ஞானம் யாருக்கு இருக்குது. அப்போ இந்த கம்பேரிட்டிவ் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே மனித சட்டங்கள் வந்து இறை சட்டங்களோட ஒத்து போகுது, இறை சட்டங்களோட மாண்பு என்ன இருக்குது, இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி வகுப்பாரையே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் எம்பிபிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸை பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் வராது. ரஷ்யாலையும் கென்யாலையும் சைனாலையும் இந்தியன் நர்வ் சிஸ்டம் ஒன்று தானே, ஒரே நர்வ் சிஸ்டம் தானே, பேஸ் நாலேஜ் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ ரஷ்யாவில் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க, இல்லை மாற்று மத சகோதரோட பழகுறீங்க, எதாக இருந்தாலும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே நாலேஜ் தான் கத்தரப்படும், யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் வராது. பட் லான்னு வரும்போது, இந்த ஸ்டேட் நேஷன் வரும்போது நாட்டு ரொம்ப முக்கியம். ஆனால் நாடு மட்டும்னு பார்க்கும்போது உலக பார்வை அடிப்படை. அப்போ இந்த மனுஷன் சட்டமும் இறை சட்டமும் இருக்கும்போது நிறைய பேர் அல்லாவையும் நாலேஜும் ரிமூவ் பண்ணும்போது இங்கே நிறைய விக்டிம்ஸ் உருவாகுறாங்க. ஸோ இப்போ மார்க்க விஷயங்களை நம்ம பேசும்போது ஒரு லாயரை கூப்பிட்டு, ஒரு ஜட்ஜை கூப்பிட்டு, ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க சொல்லும்போது, எங்கள் முஸ்லீமை நிறைய பேர் ஜெயிலில் போட்டாங்க, இல்லை நிறைய பேருக்கு இங்கே நமக்கு சூழ்ச்சி நடக்குது, ஆமாங்க, அப்போ என்னங்க பண்ணணும், நிறைய லாயர்ஸை உருவாக்குங்க, சரி வேறு என்னங்க பண்ணணும், நிறைய ஜட்ஜஸை உருவாக்குங்க. சரிங்க, இப்போ யார் டீச்சர்ஸை உருவாக்குறது, யார் அல்லாஹ்வுடைய சட்டமும் மனித சட்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி கத்துறது? பாபரி மஸ்ஜிதில் தீர்ப்பு எழுந்ததில் ஒருத்தர் முஸ்லீம், அதாவது அவருக்கும் அல்லாஹ்க்கும் உண்டு அவரோட ஈமானு. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் அவர் என்ன ஆகிறாரு, இல்லை ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன ஆகிறாரு, ஆந்திர மாநிலத்தோட கவர்னராக போகிறார். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவர் முஸ்லீம் தான். அப்போ அவருக்கு எங்கே சார் பிரச்சனைன்னா, அவர் மதரசாவுக்கு போயிருப்பார், அவர் சட்டம் எங்கேயோ படிச்சிருக்காரு, சட்டம் படிக்கும் போதே முஸ்லீம்லாம் சொல்லித்தரப்படும். ஏன்னா இது பன்மை சமுதாயம்ல, முஸ்லீம் டீச்சர்ஸ் கிடையாது. அப்படி சொல்லித்தரவங்களும் எப்பா பிரச்சனைப்பா சமுதாயத்துக்கு, மனித எழுந்த சட்டத்தை ஃபுல்லாக படி, லாயர்ஸ் பின்னாடி போ, உன் குடும்பத்தில் ஒரு லாயரை உருவாக்கு, ஒரு ஜட்ஜை உருவாக்கு, இதில் தான் விடை இருக்குதுன்ற போது அங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணணுமா இல்லையா? பேலன்ஸ் பண்ணணும். அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதான வழிகாட்டுதல், அதில் ஒத்த கருத்து தான் நம்ம பேசணும். அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நமக்கு என்ன சொல்யூஷன் இல்லையா, குதிக்கும் போது தான் மனித சட்டத்தையே நம்ம ரப்பா மாற்றுறோம். நம்ம எதை ரப்பா மாற்றுறோம், எதை வழிபாடு பண்ணுறோம்? இப்போ இது என்னோட வார்த்தை இல்லை, அப்துர் ரஹ்மான் அவுதாச்சி அந்த புக்லேயே சொல்லியிருக்கிறாரு. அவர் 2 விஷயம் சொல்லிட்டார். சட்டங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் சட்டங்களுக்கு நான் எதிர்த்து போர் பண்ண போகிறேன், நான் முஸ்லீமா, அதுதானே கட்டசி. சட்டங்களுக்கே அவர் மன்னிப்பு கேட்குறாரு. 2வது என்ன சொல்கிறாரு,
இன்னைக்கு நிறைய பேர் மனித சட்டத்தை நேசிக்கலாம், பின்பற்றலாம், அதையே என்ன பண்ணிட்டாங்க, வழிபாடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் தான் ரூல் ஆஃப் லா. சட்டம் ஆட்சி செய்யுது, சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டமே மக்களுக்கு செருப்பனை தான் இருக்குது. சட்டம் சுப்ரீம் கிடையாது, இது சட்டமே சொல்லலை. ஆனால் அந்த மன்னன் சட்டம்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இப்போ குடிக்கலாம், சண்டை போடலாம், சட்ட ஜட்மெண்ட் இருக்குதா, சட்டம் இருக்குதா, மனித உணர்வுகள், அன்பு, கருணை எல்லாம் போய் அத்தாரிட்டி பேஸ்டு லாவாக மாறி போச்சு. ஸோ இங்கே தான் இந்த 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 ஸ்லைடு எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பல நிபுணத்துவம் கற்றுக்கலாம், எல்லா நிபுணத்துலையும் நமக்கு நன்மைகள் இருக்குது. ஆனால் பேஸ் நாலேஜ் சரியாவாக இருக்கு. பேஸ் நாலேஜ் அக்கீதாவை கை வைக்கக்கூடாது. எல்லா விடையும் ரெமடியும் யார் தர முடியும்? அல்லா தானே தர முடியும். அண்ட் இவங்கெல்லாம் மனிதர்கள் தானே, ஜட்ஜுல் ஆயிரம் மனிதர்கள் தானம்மா. மனிதனாலே குறை உண்டா இல்லையா? சல்லாஹ்வோட முன்மாதிரி இருக்கலாம், முன்மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சட்ட வகுப்புலாம் நான் உங்களுக்கு எடுக்கும்போது இது எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு கற்று தருவோம். ஆனால் அது தனி நாலேஜ், அதை நான் இந்த கிளாஸில் எடுக்க முடியாது. ஆனால் அதில் அவங்க சொல்லி தருவேன். கான்ஸ்டியூஷனு, இந்தியன் லாஸை இஸ்லாமிக் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கலாம், மனுஷனோட வெல்ஃபேரில் எப்படி பார்க்கலாம், இஸ்லாமிய கான்ஸ்டியூஷனை எங்கே ஒத்து போகுது, அப்புறம் உண்மையும் போயும் எப்படி நம்ம பிரிக்கிறது, இந்த சட்டங்களை வச்சே நம்ம இஸ்லாமிய சட்டங்களை இஸ்லாம் அல்லான்னு சொல்லாமல், தூதர்னு சொல்லாமல் மனித வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு சட்டத்துக்கும் ரேஷனாலிட்டி இருக்கும் தெரியுமா, லாஜிக்குன்னு. இஸ்லாமில் அல்லாவோட சட்டம்னால ரேஷனாலிட்டி ரொம்ப கிளியராக இருக்கும். உதாரணத்துக்கு சூசைட் தப்பாக கரெக்டாக, சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. சபரிமலாவில் உள்ள போகலாமா வரக்கூடாதா, பெண்கள் நுழையலாமா நுழையக்கூடாதா, பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, சமய உரிமை, பெண்களுக்கு உரிமைனா பெண்கள் எப்படி சரி, பெண்களோட நீங்கள் அன்டச்சபிலிட்டியில் பெண்களை பார்க்குறீங்க, கோயிலுக்குள்ள பெண்களை விடுங்க. இஸ்லாம் ரொம்ப கிளியராக சொல்லுது, ஆண்களோ பெண்களோ இபாதத்துன்றது முதல்ல நியா அடிப்படையில் இருக்குதா இல்லையா? இது உடல் கிடையாது. சலான்றதுலாம் என்ன, சைக்காலஜி, ரைட்? சைக்காலஜியில் உள தூய்மை தானே இஸ்லாம் சொல்லுது. இதுவே ஜட்ஜஸ்க்கு தெரியாது. ஸோ இப்போ நான் அல்லா ரசூல்னு சொல்லலை, நான் நார்மலாகவே என்னால் பேச முடியும், ஆர்கியூ பண்ண முடியும், சட்டம் எழுத முடியும். நான் சொல்லுவேன், எங்கள் வழிபாடுன்னா ஒரு அடியாருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு, இது ஆன்மா சம்மந்தப்பட்ட தொடர்பு. அப்போ கேட்பாங்க, ஆன்மாலாம் சட்டம் இல்லையேன்னுவாங்க. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 25 யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையே ஆன்மா தான். சமய உரிமையில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில்? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கான்ஃபைன். இப்போ இது ஏன் சார் சொல்கிறீங்கன்னா, இஸ்லாமை நம்ம கற்றுக்கிட்டு, மனித சட்டத்தையும் கற்றுக்கிட்டு, அல்லா ரசூல்னு சொல்லாமலே அந்த மாண்புகளை விழும்பங்களும் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பயிற்சி தரணும். நான் சொல்கிறது நுணுக்கமாக இருக்குதா இல்லையா? ஆனால் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளில் பத்தாது, 1000 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரணும். இப்போ நீங்களே ஃபிக்குகள்லாம் படிப்பீங்கள்ல, சட்ட மைண்ட் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குதுல்ல, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் இஸ்லாமை நுணுக்கமான விஷயங்கள் நாங்கள் கற்றுக்க முடியும். கோஆப்ரேட்டிவாக மாறுறோமா இல்லையா? ஸோ முதல் விஷயம் என்னென்னா, பேலன்ஸ் பண்ணணும், ப்ரையாரிட்டி சரியாக பண்ணணும். பிரச்சனைன்னு சொல்லி இதை தூக்கிடக்கூடாது. இதை தூக்கிட்டீங்க ஈமானில் பிரச்சனை வந்து சல்லல்லாஹு ரோல் மாடல் பொசிஷன்லேருந்து இறங்கிடுவார். அது நம்ம லைஃபுக்கே சிரமமாயிருமா இல்லையா? அதனால் எந்த காலகட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், பலஸ்தீன், இந்தியா, எங்கே வந்தாலும் தவக்கல் அல்லாஹ் கிட்ட தான். அச்சமோ ஃபியரும் யார் ரிமூவ் பண்ணுவா, யார் ரஹமத்தில் காப்பாற்றுவா? நிலையான வெற்றி எங்கே இருக்குது? மறுமை இம்மையை விட முடியாது. அல்லாஹ் மேல தவக்கல், அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடல் ரஹ்மத்துல் ஆலமீன், 3வது வெர்சடைல் பர்சனாலிட்டி. பல நிபுணத்தை கிடைச்சிட்டு தாவா, எதுவுமே முடியலன்னா போராடுவோம். ஸோ இது எல்லாமே பல லெவலில் இளைஞர்கள் கற்றுக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கன்வர்ஜன்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்காலத்துக்கு ரொம்ப முக்கியம் தரக்கூடிய மனிதனாக இருந்தார். எந்த சூழ்நிலைக்கெல்லாம் போனாரோ அங்கே அப்படியே இஸ்லாம் அப்ளை பண்ணார். ஆனால் அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கலை. ஆனால் இஸ்லாம் வளர்ந்துச்சா இல்லையா? யூ ஹேவ் அ ரோல் மாடல், த ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பீஸ் பி அப்பான் ஹிம். கரெக்டாக இல்லையா? சரி.